ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் பார்க்க போகிறது KFC ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் பீஸ் எல்லாமே இந்த வாட்டரில் சேர்த்தாச்சு. இது 1 மணி நேரம் அப்படியே ஊறணும். இது எதுக்காகனா, இந்த சால்ட் சிக்கனில் நல்லா ஊறிடும். அப்புறம் சிக்கனில் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கிறது. இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சிக்கன்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்து வச்ச சிக்கன்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் க்ளீன் வாட்டர் வச்சு நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவி எடுத்துருங்க. சிக்கனில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ 2வது ஸ்டெப் பார்த்துடலாம். 2வது ஸ்டெப் மசாலாலாம் சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுகர் ஒரு 1/2 ஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்லாம் நல்லா மேரினேட் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ சிக்கன் மேலே வர அவுட்டர் லேயர் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் மைதாவுக்கு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். அடுத்தது சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா கலந்தாச்சுங்க. இதில் 1/3 வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் மாவு எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாவில்
ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு திக்காக ஒரு பேட்ரு கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் திக்காக கலந்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு ட்ரை மசாலாவும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச சிக்கன் பீஸு மாவு சிக்கன் பீஸை நல்லா டிப் பண்ணி நல்லா இப்படி கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த லேயர் லேயராக வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துருங்க. நல்லா இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் லேயர் லேயராக வரும். இது ரெடி பண்ணும்போதே அடுப்பில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சிக்கலாம். ஆயில் எப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரெடி பண்ணி வச்ச சிக்கன் பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். எடுத்து எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, KFC ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.